ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வர உங்கள் கம்பெனிலேருந்து உங்களை ஒரு நாள் வேலையை விட்டு தூக்கிட்டா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? அது மட்டும் இல்லை, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களோட காதலியோ இல்லை உங்களுக்கு பிடித்தமானவர்களோ உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாலோ இல்லை இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாலோ அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிடிச்சி வாங்கின காரோ இல்லை நீங்கள் பிடித்து கட்டின வீடோ ரெண்டுமே இயற்கை உபாதைகள்னாலையும் இல்லை உங்களால் லோன் கட்ட முடியாட்டியும் உங்கள் கையை விட்டு பறி போயிட்டா அந்த நேரத்தில் உங்களோட மனம் எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நேர்மறையான எண்ணங்கள் தான். நேர்மறையான எண்ணங்கள்லேருந்து நம்ம நல்ல எண்ணங்கள் கொண்டு வருவது எப்படி? அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட்டு எது போனாலும் அதை ரிட்டன் நம்ம எப்படி கொண்டுட்டு வர்றது, நம்ம அந்த நேரத்தில் எப்படி இருக்கணுன்றத நிறைய அறிஞர்களின் பேச்சினாலையும் என்னோட வாழ்க்கையோட பாடத்தினாலையும் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நேர்மறையான எண்ணத்தோடையும் ஏதாச்சும் உங்களை விட்டு போயிருந்தாலும் அந்த இழப்போட வாழ்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அளிக்கும்னு நான் நம்பி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியாப்பட்டவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே நம்ம நேர்மறையான எண்ணங்களோடு தான் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். பட் இந்த நேர்மறையான எண்ணங்கள் வருது நம்ம வேணும்ன்ட்டே பண்ணுறது கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆமாங்க, சின்ன வயசில் நம்ம கூட பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ யாருக்காக இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஒரு சாக்லேட்டோ இல்லை அவங்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்துட்டா நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, அவர்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துறாங்க பார், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் பள்ளி பருவத்தில் நம்ம ஒரு விளையாட்டு போட்டியிலையோ இல்லை ஃப்ரெண்டு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸோ எதுவும் வாங்கிட்டு வந்துட்டா நம்ம என்ன யோசிப்போம்? அவன் மட்டும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருக்கான், விளையாட்டு போட்டியில் கிரிக்கெட் மட்டும் அவன் நல்லா ரன் அடிக்கிறான், நம்மளால் எதுவுமே முடியலைன்னு ஒரு நேர்மறையான எண்ணம் தோணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு 10 பருவம், அதாவது காலேஜ் சேர்ந்த உடனே கூட சேர்ந்திருக்க நண்பர் வேற ஒரு பொண்ணை விரும்பினாலோ இல்லை தோழி வேற ஒரு பையனை விரும்பிட்டாலோ பாரு அவளுக்கு மட்டும் எல்லாமே நடக்குது, அவள் அழகாக இருக்குது, நம்ம அழகாகவே இல்லைன்ட்டு நம்மளே ஒரு தாழ்வு மனப்பானைக்கு உட்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது அவனுக்கு அதிக சம்பளம் நம்மளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுப்போம். அடுத்தது நம்மளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு ஒரு கஷ்டப்படுவோம், வீடு கட்ட முடியலன்னு மனக்குமுறல் படுவோம், கார் வாங்க முடியலன்னு மனக்குமுறல் படுவோம். இப்படியே வாழ்க்கையில் இறப்பு வரைக்கும் இந்த மனக்குமுறல்கள் நீடித்துட்டு தான் வரும். இந்த மனக்குமுறல்கள் நம்ம எடுப்பது சரியா? அது மட்டும் இல்லைங்க, இந்த மனக்குமுறல் எதனால் வருது அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது நம்ம வேலை செய்கிற கம்பெனிலேருந்து நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 10 முதல் 15 வருஷம் நல்லாவே வேலை செய்திருக்கீங்க. அந்த கம்பெனியில் பல நேரங்கள், அதாவது கடுமையான சூழ்நிலையிலையும் வேலை செஞ்சுட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட அட்மாஸ்பியருக்கு பழகியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும், ஏன்னா நீங்கள் பல வருடங்கள் வேலை பார்த்துருக்கிறதுனால. அடுத்தது அங்கே கால நேரம் பார்க்காமையும் வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ வந்தவர்கள்லாம் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு மட்டும் வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு உங்கள் மன நிம்மதியே இல்லாமல் உங்களுக்கு ஒரு புலம்பல் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உடையாமல் தனித்து நிற்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 to 15 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ தான் நம்ம ஒரு பெரிய அறிஞர் சொன்ன வேத வாக்கை நம்ம நம்பணும். அதாவது அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா டோன்ட் லவ் யுவர் கம்பெனி, லவ் யுவர் ஜாப்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்கள் கம்பெனியை வந்து காதலிக்காதீங்க, அது என்றைக்கு வேணாலும் உங்களை தூக்கி வெளியே போட்டுடலாம், ஆனால் உங்கள் வேலையை நேசிங்க. அது மூலிமா உங்களுக்கு பிற கம்பெனிக்கு போனாலும் அந்த வேலையை நல்லா செஞ்சதுனால நீங்கள் அங்கே புதுசாக வேலை பார்த்துடலான்ட்டு. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாகவும், அதாவது இன்றைய யுகத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களை நீங்கள் வந்து வளர்த்துக்கிடாமல் உங்கள் கம்பெனியை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கம்பெனி வந்து லாப நோக்கத்துக்கு உண்டான ஒரு இடம் தான். அவங்க லாபம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி நலன் இதெல்லாம் பார்க்குறது அந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு. இன்றும் ஒரு சில நிறுவனங்கள் அதை செய்து கொண்டுட்டு வராங்க. எல்லா நிறுவனங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இப்போ பழைய எம்ப்ளாயெல்லாம் தூக்கிட்டு புதிய எம்ப்ளாயை வேலைக்கு அமர்த்துவதும், ஏஐ வந்ததுனால நிறைய சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணிவிட்டு, அதாவது 10 பேர் செஞ்சுட்டு இருந்த வேலையை 4 பேராக மாற்றுறதும் நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த கட்டமாக அந்த கம்பெனி மேலே பாலிசி ரிலேட்டடாக ஏதாச்சும் லேபர் கோர்ட்டில் கேஸ் போடணுமா, இதை செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரும். அந்த செட்டில்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் எந்த தொழில்னாலும் அது தெய்வமாக பார்த்து ஒரு ஆட்டோ ஓட்டுறதோ இல்லை வாகனங்கள் ஓட்டுறதோ இல்லை அதை முதலீடாக வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதோ, தள்ளுவண்டி கூட வைக்கலாங்க. எத்தனையோ இளைஞர்கள் கோவிட் காலத்தில் பிரியாணி கடை போட்டு இன்றைக்கி பெரிய ஆளாக வந்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும். வலைத்தளங்களில் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டு தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டுட்டு இருக்கலாம். இல்லைனா ட்ரேடிங் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கிளாஸ் போயிட்டு எதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா பொருள் ஈட்டலாம். வீட்டிலே ஒரு மாவரைச்சி வைக்கலாம். சும்மா சொல்கிறேங்க, எந்த ஐடியா வேணாலும் அது உங்களோட ஐடியாவாக இருக்கும். பிஸ்னஸுக்கு முக்கியமே பணம் கிடையாதுங்க, ஐடியா மட்டும்தான். ஐடியா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். உங்களை சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை உங்களோட நகைகளையோ எதையோ அடமானம் வைப்பீங்க, இல்லை பேங்க்கில் லோன் எடுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் படித்த டிகிரி வந்து இருக்குது, அதை பேங்க்கில் கொண்டுட்டு போயிட்டு நான் வந்து இது மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு அந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே லோன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ
நீங்கள் வாழ்க்கையில் திடீர்னு உங்கள் கம்பெனி உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா நீங்கள் உடைய தேவையில்ல, அதுக்கு மாற்றாக எதிர் நின்று போராடியே ஆகணும். ஏன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பங்கள் இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல நேர்மறையான எண்ணங்களை மறைவது, நல்ல எண்ணங்களை தோன்றது தான் உங்களை இழுத்துட்டு போயிடும்ன்றதை என்றைக்குமே மறந்துடாமல் இந்த மாதிரி செயல்பாடு செய்யுங்க. இப்போ இரண்டாவது பாயிண்டான, உங்களுக்கு பிடித்தமான உங்களோட காதலியோ இல்லை உங்களோட பிடித்தமான உங்களோட அப்பாவோ அம்மாவோ காதலியோ யாரோ உங்களை விட்டுட்டு போயிட்டாலோ இல்லை உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு அவங்களோட இயற்கையாக மறைந்துட்டாலோ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை விட்டு போயிட்டாலே அந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்களும் மனவலியும் ஏற்பட்டுரும், நேர்மறையான எண்ணங்கள் வரும், நம்மளும் அவங்க போன இடத்துக்கே போயிடுவோன்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக நிற்க பழகணும். இன்றைய இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், லவ் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பிரேக்கப் முடிஞ்சு உங்களுக்கு சில வருஷங்கள் மட்டும்தான் அந்த தோணல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தோணலுக்குள்ள இன்னொரு அன்பு உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த பிரேக்கப் உங்களை விட்டு ஈஸியாக போயிடும். அடுத்தது ஒரு திருமணத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட மனைவி வந்ததுக்கப்புறமா அந்த பிரேக்கப்போட பெயின் போயிட போகுது. இப்படி தான் இன்றைய வரைக்கும் நடைமுறையில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ விரும்பி ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி கட்டினவங்களே இன்றைக்கி டிவோர்ஸில் போய் நிற்கிறாங்க, இல்லைனா அடுத்த இல்லீகல் அஃபரை தோண்டி போகிறாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களோட காதலியோ நினச்சிட்டு வாழ்க்கையை வீணடிக்காமல் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வாழ்கிற வருஷங்கள் எவ்வளோ குறைவாக இருக்குது, கால நேரம் கம்மியாக இருக்குது, இந்த கால நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு சிறந்த மனிதனாக இந்த பூமிக்கு காமிக்கணும், அதுக்கான பாதையை தேடி நம்ம போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். ஸோ நேர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளே விதைச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். ஏன்னா உங்களோட நேர்வழி பாதைகளை தோண்டி போனீங்க, நல்ல எண்ணங்களை வச்சுருந்தீங்கன்னா விதைத்தது நெல் விதைத்தால் நெல்லை அள்ளலாம். ஸோ நீங்கள் நல்லதை விதைச்சி நல்லதை அறுவடை செஞ்சுட்டு புதிதான ஒரு வாழ்க்கைக்கு போவீங்க. இப்போ உங்கள் கூட சேர்ந்தவங்க மறைந்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது, அதாவது நம்ம விட்டு பிரிந்து போன துக்கத்தையே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் நம்மளை விட்டு ஒருத்தவங்க மறைஞ்சே போயிட்டாங்க, அந்த நேரத்தில் நம்ம மனசு உடையாமல் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அவர் யாராக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, பிறந்தவர்கள் இறந்து தான் ஆகணும்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இறப்பு என்பது எழுதப்பட்டதோ இல்லை வரதோ அது நமக்கு தெரியல, சயின்ஸோ ஜோதிடமோ ஏதோ ஒன்று, ஆனால் ஒரு நாள் இறந்து தான் போகணும். ஸோ அந்த துக்கத்தை நம்ம தாங்கி கொண்டு தான் ஆகணுங்க. ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னு நம்மளும் கூடவே ட்ரை பண்ணுறது எந்த விதமான நியாயமும் கிடையாது. இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்து வரும்போதே நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுமாங்க. அதாவது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நீ போ, உன்னை நான் படைச்சு அனுப்புகிறேன். அது பிரம்மனாக இருக்கலாம், இல்லை ஜீசஸாக இருக்கலாம், இல்லை அல்லாவாக இருக்கலாம். இவங்க 3 பேருமே நம்மளை படைச்சு அனுப்பும் போது இந்த உலகத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், அந்த இடத்துல போயிட்டு நீ இந்த மனிதரோட இதில் என்ன மாற்றத்தை கொண்டுட்டு வர போகிற அப்படின்னு கேட்டு தான் நம்மளை அனுப்புவாங்களாம். சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் இங்கே பூமிக்கு பிறந்து வளர்ந்துட்டீங்க, நீங்கள் உங்கள் தாய் தந்தையினரை எப்படி பார்த்துக்கொள்கிறீங்க, இந்த உலகத்துக்கு மற்றவங்க உங்களை பார்த்து எப்படி பேசுகிறாங்க, அதாவது சக மனிதனை எப்படி மதிக்கிறீங்க, நீங்கள் என்னைக்கு ஒரு அடையாளமாக மாறுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், விவேகானந்தர் இருக்கார், அப்துல் கலாம் இருக்கார், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருக்கும் போது அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியாட்டியும் அவங்கள போலையாச்சும் நம்ம அவங்க பாடங்களெல்லாம் படித்து அந்த மாதிரி நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்தால் மனிதர்களுக்கு உதாரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட விதி முடிந்தது, அதனால் அவங்க போயிட்டாங்க, இல்லை அவங்க உயிரை மாய்த்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்காக நீங்களும் அதே முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட மறுபடியும் அதாவது ஃப்யூச்சர் வாழ்க்கையை நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் யார் கண்டா, நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் என்ன மனிதனுக்கு வேணாலும் சேஞ்சஸ் வரும். ஸோ அதை நீங்கள் இழக்க நேரிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் பிறர் இழந்துட்டாங்கன்னா அந்த இறப்புக்கு உங்கள் மனசுலேருந்து அந்த குமுறுகளை அழுகையாக விட்டுட்டு அதிலிருந்து மீண்டு வரதுக்கு உங்களோட நண்பர்களை நாடுங்க, உங்களுக்கு பிடித்தமானவர்கள்கிட்ட நேரத்தை செலவிடுங்க. அதை தவிர்த்துட்டு அந்த நேரத்தில் மதுபானங்களையோ அதாவது கெட்ட போதைப் பொருட்களையோ நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிரும். ஒரு அடிக்ஷன்லேருந்து மீண்டு இன்னொரு அடிக்ஷனுக்கு போயிடுவீங்க. அப்புறம் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இவன் அன்னைக்கே போயிருக்கலாம் போல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற நேரிடும். ஸோ இப்போ 3வது பாயிண்டான முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்களோ இல்லை ஒரு வீடு வாங்குறீங்களோ, அது இயற்கையினாலேயோ இல்லை அதோட லோன் உங்களால் கட்ட முடியாமையோ உங்கள் கையை விட்டுட்டு போயிட்டா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நிற்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே ஒரு அசட்டு தான். அதாவது வீடு வாழ்வாதாரம், ஒரு மனிதனுக்கு நிலம் தான் முக்கியம், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாகனமும் கார் கிரேஸ் இல்லாத இளைஞர்களே இருக்க மாட்டாங்க, பெண்களும் கார் கிரேஸ் இருக்கவங்க இருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு வாங்க போகிற பொருள் தான். ஒன்று போனாலும் அதை நீங்கள் மறுபடியும் அடையிறதுக்கு என்றைக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சிறு வயதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வாங்க முடியுமான்னு யோசிச்சிருப்பீங்க.
இந்த வாட்செல்லாம் நம்ம கட்ட முடியுமான்னு யோசிப்பீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வாங்குறீங்க. ஒரு காலத்தில் ஏசியை பார்த்தே ஆச்சரியப்பட்டோம், மொபைல் ஃபோனை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். இன்றைக்கி ஐஃபோன் முதற்கொண்டு எல்லா இளைஞர்களும் இஎம்ஐ போட்டு வாங்குறீங்க. காரை செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை புதுசாகையோ இஎம்ஐ போட்டு வாங்குறீங்க. வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செகண்டில் இஎம்ஐ போட்டு வாங்கிடுறீங்க. ஆனால் அதுக்கு நீண்ட நாள் பிளான் பண்ணி தான் வாங்குறீங்க. ஆனால் நினச்சதை அடையிறீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னது? உங்கள் ஆள் மனசில் எது நல்ல விஷயங்கள் நினைக்கப்படுதோ அது நடக்க போகுது. ஸோ நினச்சதெல்லாம் அடைஞ்சிடுறீங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடமாக தெரிய வேண்டியது என்னென்னா, உங்கள் ஆள் மனசில் எந்த எண்ணங்கள் உருவாக்கப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் வழியாக உங்ககிட்ட வந்து சேர்க்கப்படுது. அதாவது நீங்கள் வந்து எண்ணங்களை, என்ன நினைவாற்றல்களை, என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. அதனால தான் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்றது. உங்களோட எண்ண ஓட்டங்கள் அடிப்படையில் தான் உங்களோட வாழ்க்கையோட மாற்றங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, பல நாள் பேப்பரில் வரைஞ்சி பார்த்துருப்பீங்க, பல பேர்கிட்ட சந்தேகங்களை கேட்டிருப்பீங்க, அதனால தான் நீங்கள் வீடை கட்டியிருக்கீங்க. ஒரு பெண்ணை விரும்பணும் அப்படின்னு அந்த பெண்ணை நினச்சிருப்பீங்க. அந்த பெண்ணுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அதனால தான் அந்த பெண்ணு உங்களுக்கு கிடைத்திருப்பாங்க. ஒரு கார் வாங்கணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க, அதை பற்றி நிறைய சிந்தனை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கார் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது. ஸோ அதனால் நல்ல எண்ணங்களாக முடிந்த வரைக்கும் நினைத்தீர்கள்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மாற்றாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே, நம்ம கையை விட்டு போயிடுச்சேன்னு புலம்பிக் கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புலம்பல் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம நினச்சா மட்டும் போதுமா, நம்மளை எல்லாமே அடைஞ்சிடலாமா, நீ சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கம்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதாவது நினைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அதுக்குண்டான முயற்சி செய்யணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் பிடித்தமாயிடுச்சுன்னா அதை வாங்கணும்னு எப்படியாச்சும் நம்ம ஒரு முயற்சி செய்வோம்ல, அப்போ அந்த முயற்சிக்கும் நம்ம நினைப்போம் ஒரே இடத்துல சந்திக்கும் போது என்றைக்கு அந்த புள்ளிகள் மையம் கொள்ளுதோ, அதாவது அந்த மையம் கொள்ளுதுன்னா நம்ம பணமும் கரெக்டாக வரும், நம்ம எண்ண ஓட்டமும் நேரலையில் கொண்டு அந்த புள்ளிகள் ஒன்றா வரும்போது நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்குதுங்க. ஸோ இது கடவுள் எழுதுனாரான்னு தெரில, ஆனால் இது நடந்து கொண்டே இருக்குது. நீங்கள் நம்பலைன்னா ஒரு பொருளை யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதை விரும்புங்க, ஆசைப்படுங்க, அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு நாள் அடைஞ்சே தருவீங்க. ஏன்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்துருவீங்க. மனதளவில் விரும்புனீங்கன்னா கட்டாயம் உங்கள் கையை விட்டு போகாது. ஸோ இப்படி தான் நண்பர்களே, நம்ம எண்ண ஓட்டின் அடிப்படையில் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்ம வாழ்க்கை முடிவாகுது. ஸோ வாழ்கிற காலங்கள் கொஞ்சம் தான். அந்த வாழ்கிற காலத்துலேயும் நல்ல எண்ணங்களை நம்ம செலவிட்டு நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சு நல்லபடியாக வாழணுன்றது தான் இந்த வீடியோவோட உள்நோக்கமே. ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோக்களை நம்ம சேனல் வாயிலாக பார்ப்பதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.